ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்ய போகிறேன். நீங்கள் 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் நான் சொல்கிற அளவுகளை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க. முதல்ல ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ் அதாவது நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததும் 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துடலாம். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததும் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா திரியாக சேர்ந்துடும். இப்போ 1 கப் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொதித்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஜஸ்ட் 2 விசில் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. விசில் தானாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ விசில் தானாக ரிமூவ் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வெந்து வந்திருக்கு. ஸ்மெல்லும் ஹெவியாக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.